ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், திருவெற்றியூர், சென்னையில் இருக்கிற கோயிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும், எந்த மாவட்டத்தில் இருக்கவங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜாப்க்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், மேக்ஸிமமே 10th படிச்சிருந்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹிந்து சமயத்தை சார்ந்தவங்களா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலை இருக்குது பார்த்துடலாம். இளநிலை உதவியாளர், இவங்களுக்கு சம்பளம் வந்து 18,000லேருந்து 58,000 வரைக்கும் இருக்கும். ஸோ 10th படிச்சிருந்தா போதும், 2 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வசூல் எழுத்தாளர், இவங்களுக்கும் அதே மாதிரி சம்பளம் தான், 18,000லேருந்து 58,000 வரைக்கும், 10th படிச்சிருந்தா போதும். அடுத்தது வந்து அலுவலக உதவியாளர், ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே ஒரு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ 8வது தேர்ச்சி போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 50,000 வரைக்கும். ஸோ அடுத்தது காவலர் 4 பேர் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 50,000 வரைக்கும். ஸோ இதே சேலரி தான் வந்து, ஸோ இது வந்து அந்த வேதம் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா பாடசாலையில், அவங்களுக்கும் சேம் சேலரியில் ஒரே ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குக், அவங்களுக்கு வந்து 10,000லேருந்து 31,000 வரைக்கும் சம்பளம். அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அது இல்லாமல் வந்து பிரசாதம் செய்ய தெரிஞ்சிருக்கணும், ஒரே ஒரு ஆள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சி. ஸோ இந்த வேக்கன்சியோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வேக்கன்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதை பிரிண்ட் எடுத்துட்டு, விண்ணப்ப படிவம் கொடுத்துட்டாங்க. இதை பிரிண்ட் எடுத்துட்டு இதை நீங்கள் எழுதிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ போட்டுறணும். இந்த இடத்துல உங்களோட பேர், முகவரி போட்டுட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பார்த்துடலாம். ஸோ டிசி அண்ட் மார்க்ஸ் லிஸ்ட்டு, ஸோ நீங்கள் 8th 10thனா அதோட டிசி அண்ட் மார்க் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். அப்புறம் ஆதார் அட்டை நகல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த், எந்த சமயம், என்ன ஜாதி, ஸோ அடுத்தது முன்னுரிமை விவரம், ஸோ இதர தகுதிகள் ஏதாச்சும் இருந்தால் அதோட விவரம், உங்களோட தொலைபேசி, கைபேசி எண், இதை கண்டிப்பாக இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன போஸ்ட்டுக்காக விண்ணப்பிக்கிறீங்களோ அது. ஸோ 2, 3 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து மருத்துவ சான்று ஒன்று கேட்டிருக்காங்க, நகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மருத்துவ சான்று எடுத்து, ஸோ நீங்கள் ஜென்ரலாக போய் ஹாஸ்பிட்டலில் ரீச் அவுட் பண்ணி எனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க. அதோட நகல் இந்த இடத்துல இணைச்சிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு இடம், நாள், அதுக்கப்புறம் உங்களோட சைன் இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஜாப் டீட்டெயில்ஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.